நிறைய ஆறு ஓடுது. இப்போ கங்கை ஓடுது, காவேரி இருக்குது, வைகை ஆறு இருக்குது, பவானி இருக்குது, வடநாட்டில் நிறைய ஆறுகள் இருக்குது. இந்த ஆறுகள் எல்லாமே ஒரு நாள் போய் கடலில் போய் சங்கமிக்க போகுது. அந்த ஆறுகள்ங்கிறது ஒரு டெம்பரரி ஃபினாமினா தான். இந்த தண்ணி அங்கே இருக்கவே இருக்காது. அது வந்து கடல்ல இருந்து சூரிய ஒளியினால் வேப்பராக போய் அந்த தண்ணி மேலே போய் மேகத்துக்குள்ளே போய் மழையாக வந்து அது ஆற்றுல வந்து விழுந்து ஒரு ஆறு உருவாகி மறுபடியும் இந்த தண்ணி போய் கடலில் போய் சேருது. அப்போ கடலில் போய் சேரும்போது அந்த ஆறு அப்படிங்கிறதுக்கு தனித்தன்மையே இருக்காது. இப்போ தனியாக அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் காவேரி, நான் கங்கா, நான் வைகை, நான் தாமிரபரணி, நான் பிரம்மபுத்திரா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்குது. ஒரிஜினலாக நீங்கள் எல்லாமே கடலில் தான் இருந்தீங்க, எல்லாம் ஒன்றா தான் இருந்தீங்க. அந்த தண்ணி மேலே போய் கொஞ்சம் மேகத்துக்கு போய் மழையாக மாறி பூமியில் வந்து விழுந்து எனக்கு ஒரு பேர் வச்சுக்கிச்சு. இப்போ இது வந்து பர்மனெண்ட் கிடையாது. இது இப்படியே கொஞ்ச நாளைக்கு ஓடும், கடைசியில் திரும்ப போய் அங்கே தான் சேரும். இது வந்து ஒரு சுழற்சி. அதே போலத்தான் இந்த உயிரும். இந்த உயிருக்குன்னு தனித்தன்மை கிடையவே கிடையாது. இது ஒரு அண்ட சராசரத்தில் ஒரே சக்தியாக இயங்கி கொண்டிருக்குது. இதுதான் இயல்பு. இதுக்கு பேர் தான் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க, அல்லது விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம்.